சார், இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாட்னா போயிருக்காரு. பாட்னா ராகுல் காந்தி நட யாத்திரை பங்கேற்றாரு. அங்க போய் எதுல பேசுவாரு? இல்ல பாட்னால போய் என்ன ஹிந்தி பேசுவாருல்ல? அப்போ ஹிந்தில தானே பேசி ஆகணும். அப்போ இங்க ஒரு நிலைப்பாடு, அங்க ஒரு நிலைப்பாடு. அங்க போய் என்ன தமிழ்ல பேச போறாரா? இல்ல ஆங்கிலத்துல பேசினாலும் அங்க மக்களுக்கு புரிய போகுதா? இதுக்கு அவர் அப்படி ஆங்கிலத்துல பேசினாலும் அவருடைய மொழி, அவருடைய பாஷையை ஹிந்தியில மொழிபெயர்ப்பு தான் செய்யணும். அப்போ மும்மொழி கொள்கையை நாம நான் எப்பயுமே இந்த மொழி தான் வேணும்ன்ற சொல்லவில்லை. 3 மொழி கொள்கை, அந்த கொள்கைகள் வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லாருடைய இதுவும் மக்கள், அதாவது புதிய தேசிய கொள்கை கல்வியை, அதாவது குறைந்தபட்சம் அடிப்படை கல்வியில பிரைமரி எஜுகேஷன்ல தாய்மொழி கல்வி, அது தமிழாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது மொழிகளாக கூட இருக்கலாம். தாய்மொழி வழி கல்வியை தான் சொல்லுது. அதை போய் எதிர்க்கிறீங்க. ஆனா அப்படி எதிர்த்துட்டு தமிழ்நாட்டு கல்விக் கொள்கைன்ட்டு நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கையில என்ன சொல்லிடுவாங்களோ அதே தேசிய கல்விக் கொள்கை அப்படியே அச்சு அசரு மாறாமல் அப்படியே பிரிண்ட் பண்ணி தமிழாக்கம் பண்ணி, நீங்க இப்ப கேட்டீங்கல்ல, ஏன்னா ஹிந்தி அவருடைய பேச்சு அங்க ஹிந்தியில எப்படின்னாலும் டிரான்ஸ்லேட் பண்ண, அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணி இங்க தமிழக தேசிய கல்விக் கொள்கையை கொடுத்திருக்கிறாங்க. ஸ்டாம்ப் ஒட்டுறது, சீல் அடிக்கிறது இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. பாட்னாவில் போய் அவர் ஒரு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. அங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவது உறுதி. ஆமா, பங்கேற்க கூடாது என்பதுதான். நீங்கள் இரட்டை வேடம் போட்டு ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றி விட்டு போகாதீங்க. நீங்க அப்படி ஐயப்ப பக்தர்களுக்கு போகணும்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விழா, மக்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நீங்க திமுகவினுடைய அல்லது திராவிட கழகத்தினுடைய நிர்வாகியாக, திமுகவினுடைய நிர்வாகியாக நீங்க வாழ்த்து சொல்லுங்க, சொல்லாம போங்க, அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. ஆனால் முதலமைச்சராக நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அது ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி இங்க வாழ்த்து சொல்ல, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்ல, ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றது இல்ல. ஆனா அங்க போய் ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டில் நான் கலந்து கொள்வேன் என்பது இது மக்களை ஏமாற்ற செயல். அப்படி இரட்டை வேடம் போட்டு பக்தர்களுடைய மாநாட்டுக்கு செல்ல வேண்டாம். பாஜக மாநிலத்தில், கேரளா பாஜக மாநிலத்தில் தமிழக முதலமைச்சர் பங்கேற்க வேணும். நீங்க அமைச்சர் பிரதிநிதிகளை கலந்து கொள்ள அனுமதிக்க கூடாது, நீங்களே வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாரு. முதலமைச்சர் போலன்னு சொல்லிட்டாரு. பிரதிநிதிகள் அதாவது முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் அப்படிதான் தான் போகாம தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறது. ஏன் இவர் போக வேண்டியது என்ன? ஏன்னா அங்க எதிர்ப்பு வலுக்கு இருக்கிறது, மக்களுடைய எதிர்ப்பு வலுத்து கொண்டு இருக்கிறது. மக்கள் அங்க வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர் அங்க போனா அங்க நமக்கு ஒரு அவமானம் ஏற்படக்கூடும் என்று கருதி அவர் தவிர்க்கிறார். கேரளால இவங்களுக்கு வாக்கு வங்கி இல்ல அப்படின்னும் பொழுது அங்க எதுக்காக அங்க அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்க? அதுதான் இந்திய கூட்டணி அவங்க கூப்பிட்டு இருக்காங்க, அதுக்காக இவர் போறதுக்காக இருந்திருக்கலாம். இவங்களுக்கு தமிழ்நாட்டை தாண்டினா எங்கேயுமே வாக்கு வங்கி இல்ல, தமிழ்நாட்டிலயும் வாக்கு வங்கி கிடையாது. தமிழ்நாட்டிலேயே பெரிய அளவுல இப்ப மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவுறதுக்கு ரெடியாக இருக்கிறார்கள்.